அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக சில சிந்தனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது 100 ஆடுகளிலே 1 காணாமல் போனது, பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. 10 வெள்ளிக்காசுகளிலே 1 காணாமல் போனது, பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இளையகுமாரன் வீட்டை விட்டு வெளியேறி போனான், காணாமல் போனான். ஆனால் பிறகு மனம் திரும்பி அந்த தகப்பனுடைய வீட்டிற்கு அவன் வருகின்றான். பெரிய விருந்து கொண்டாடுதல் அங்கே நடக்கிறது. ஆனால் இந்த 3 உவமைகளிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய, உற்று நோக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் யார் என்று சொன்னால், அந்த மூத்த சகோதரன். மூத்த சகோதரன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான், ஆனால் அவன் வெளியே நிற்கின்றான். அவன் ஏராளம் நன்மைகளை செய்திருப்பான். தம்பியை போல அவன் தகப்பனிடத்திலே போய் வம்படியாக, துணிகரமாக தன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பறித்து கொண்டு அவன் போகவில்லை. அவன் தகப்பனோடு கூடவே தான் இருந்தான். ஆனால் so close but he is far away from the father's heart. அந்த தகப்பனுடைய உள்ளத்தில் இருந்த அன்பு இந்த சகோதரனிடத்தில் இல்லாமல் போனது. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூத்த குமாரன் அவன் பெரிய தன் தம்பியை போல பெரிய தவறுகளை ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னாலும் தகப்பனுடைய உள்ளம் அவனுக்குள்ளே இல்லாதிருந்தது. இதை நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் நம்மை வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன்னை நீயே புத்திமான் என்று எண்ணிக்கொள்ளாதே, உன்னை ஞானி என்று எண்ணாதே, உன் சுய புத்தியின் மேல் சாராதே என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறதே. சுயநீதியை சார்ந்து நாம் நின்றால் வீட்டிலே மிகப்பெரிய ஒரு விருந்து கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் வெளியே நின்று கொண்டிருக்கிறான். அவனால் அந்த சந்தோஷத்திலே பங்கு பெற முடியவில்லை. இப்படித்தான் நம்மிலும் பலர் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். வஞ்சனை பொதுவாக 3 விதங்களில் வருகிறது. ஒன்று, அவனவன் தன் இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான், தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிற நிலை. இரண்டாவது, மற்ற மனிதர்களால் வஞ்சிக்கப்படுகிற நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். மூன்றாவது, பிசாசானவனும் நம்மை வஞ்சிப்பதற்காக பல உபாயங்களோடு வருகின்றான். இதுல பிசாசு வஞ்சிப்பது ஓகே, மற்றவர்கள் நம்மை வஞ்சிப்பது ஓகே. we are not responsible for that. we are somewhere we have careless. நம்ம அப்படி கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால, கவனக்குறைவாக இருந்ததுனாலே அவர்கள் வஞ்சனைக்கு நாம் உட்பட்டு விட்டோம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் நாமே நம்மை வஞ்சித்துக் கொள்கிற நிலைக்கு நாம் ஒருபோதும் வரக்கூடாது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானாக கூட இருந்தாலும் கூட அவன் ஒருவேளை வஞ்சிக்கப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே நாம் நம்மை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள, முடிவு பரியந்தம் உண்மையாயிருக்க, ஜீவகிடத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. God bless you.